கைஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய பரிணாமம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது 1950 இருந்த ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவுடைய நில வரைபடம் இன்றைக்கு 2026 எப்படி மாறி இருக்கு, எப்படி ஸ்டேட்ஸ் உருவாச்சு, அதனுடைய ஒரு சிறிய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பார்ப்போம். அதாவது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவை 2 அரசாங்க அலகுகளாக பிரிச்சிருந்தாங்க, அரசியல் அலகுகளாக பிரிச்சிருந்தாங்க. அதாவது அது பொலிட்டிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் அலகுகளாக பிரிக்கப்பட்டது. ஒண்ணு என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ், மாநிலங்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சுதேச அரசுகள் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. பட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷுடைய மேலாதிக்கத்துல இருக்கும், ஆனா இவங்க நிர்வாகத்தில் சுதந்திரமா இருப்பாங்க. இதுதான் இந்த 2 யூனிட்டா பிரிஞ்சிருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் 2ஆ பிரிக்கப்படும் போது இந்தியாவுல 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, 552 சுதேச அரசுகள் இருந்துச்சு. கடைசியா பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு சுதந்திரம் தரும்போது ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. அதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இந்திய சுதந்திர சட்டம் 1947. இது இந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் 3 விதமான ஆப்ஷன்ஸை கொடுத்தது. ஒண்ணு என்ன அப்படின்னா இந்தியா கூட ஜாயின் பண்ணுங்க, இன்னொன்னு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுங்க, அல்லது என்னதுன்னா நீங்க சுதந்திரமா இருங்க, இண்டிபெண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய சுதேச அரசுகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுதந்திரமா இருக்கதான் விரும்பினாங்க. காரணம் என்னதுன்னா பிரிட்டிஷ் பாரமவுண்ட்ஸ், அதாவது பிரிட்டிஷுடைய மேலாதிக்கத்துல இவ்வளவு வரைக்கும் நாம இருந்துட்டோம், இனி நாம சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் அது இந்தியாவுடைய இன்டகிரேஷன், இந்தியாவுடைய ஒருங்கிணைப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருந்துச்சு. காரணம் இதுதான் இந்தியான்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் அங்க இருந்தாங்க, அவங்க ஒரே இடத்துல இல்ல. அப்ப இந்தியாவுக்குள்ள குட்டி குட்டியா சிறிய பகுதிகளை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நாடு பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட். அப்போ இந்தியா இவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் உள்ள நிலப்பரப்பை பிடிப்பாங்க. இப்படி பிடிக்கும் போது இந்தியா 1947க்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரிட்டிஷ் இந்திய அரசர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லையோ அதை எப்படி அவங்களுடைய தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்திய யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைதி இல்லாம ஆயிரும். அதனாலதான் இந்த எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுக்கு கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய உள்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமரான சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. வல்லபாய் பட்டேல் இதை கிளியரா என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணி இந்த பொறுப்பை அழகா முடிச்சு 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவை கூட ஜாயின் பண்ணாரு. இதனாலதான் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அழைக்கிறோம். இந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல சில ஸ்டேட்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது 549 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் சுதந்திரத்திற்கு முன்னாடி இணைக்கப்பட்டது. 3 ஸ்டேட்ஸ் மட்டும் சுதந்திரத்திற்கு பின்னர் இணைச்சாங்க. அது என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஹைதராபாத், இரண்டாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜுனாகத், மூன்றாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த 3மே சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவோடு என்ன பட்டுச்சு அப்படின்னா இணைக்கப்பட்டுச்சு. இதை பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக அன்றைய துணை பிரதமரான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோடு இணைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்திய யூனியன்ல எப்படி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1950 நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தபோது இந்தியாவுல 29 மாநிலங்கள் இருந்ததா சொல்றாங்க. அந்த 29 மாநிலங்களும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு. அது என்னன்னா பகுதி ஏ, பார்ட் ஏ, பகுதி பி, பகுதி சி அண்ட் பகுதி டி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இந்த பகுதி ஏல 9 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பகுதி பில 9 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பகுதி சில 10 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பகுதி டில ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. மொத்தமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 29 ஸ்டேட்ஸ் யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்துதான் இருந்துச்சு. இது 1950 இருந்ததுனால மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. பட்
ஒரு தடவை இந்த நம்பர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குரூப் டிஏ மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க போன மெயின்ஸ்ல. சோ அதனால அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண உடனே இது என்ன சொல்லப்பட்ட அப்படின்னா ஒரு தற்காலிக இணைப்பா தான் இருந்துச்சு. அப்போ நிறைய இடங்கள்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலத்தின் அடிப்படையில வந்து நம்மளுடைய இந்தியாவை வந்து மாநிலங்களா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. பட் மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது 1950க்கு பிறகு தோன்றிய ஒரு கருத்தா அப்படின்னு கேட்டா கிடையாது. சுதந்திர போராட்டம் நடக்கும் போதே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மொழிவாரி மாநில கோரிக்கைகள் பல்வேறு அரசியல் தலைவர்களால முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே இது சுதந்திரத்திற்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை முன் வச்சாங்க. உண்மையிலே வந்து இந்த மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென்னிந்தியா, நம்மளுடைய தென்னிந்தியாவில தான் மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவோடும் தென்னிந்தியாவில தான் அந்த கோரிக்கை அதிகமா இருந்துச்சு. இதுக்கு அரசு பல்வேறு ஆணையங்கள் அமைச்சாங்க. அமைச்சு அது மூலமா இதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. இது மூலமா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அந்த ஆணையங்கள் என்ன என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிபி தார், மேல இருந்து எழுதி போடுறேன். முதல் ஆணையம் என்ன ஆணையம் அப்படின்னா டிபி தார் ஆணையம். அதாவது டிபி தார் இந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன், அதாவது மொழிவாரி மாகாண ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையத்தை அமைச்சாங்க. அதனுடைய தலைவர் டிபி தார். இது எப்ப அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூன் 1948, ஜூன் 1948 இந்த ஆணையத்தை அமைச்சாங்க. இந்த ஆணையம் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி பல்வேறு நிர்வாகிகளுக்கிடம் கலந்து ஆலோசிச்சு தன்னுடைய ரிப்போர்ட் அறிக்கைய டிசம்பர் 1948 கொடுத்தாங்க. ஆணையம் அமைக்கப்பட்டது ஜூன் 1948, ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது டிசம்பர் 1948. இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவை பல்வேறு மாநிலங்களா பிரிக்க, ஆனா லாங்குவேஜ் மொழி ஒரு காரணி ஃபேக்டராக இருக்கக்கூடாது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை காரணமாக கொண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீனியன்ஸ் நிர்வாக தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா பெரியங்களே தவிர மொழியை ஒரு அடிப்படையாக வச்சு பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்வேறு இந்தியா ஃபுல்லா எப்படி இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு அரசியல் போராட்டங்கள், மக்கள் கிட்ட ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப இதை உடனடியா தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாவது ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. எப்போ அதே டிசம்பர்ல தார் கமிஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண அதே டிசம்பர்ல 1948 உடனடி அமைச்சாங்க. 1948 உடனடி அமைச்சாங்க. அந்த கமிஷனுக்கு 3 பேர் தலைமை ஏற்றாங்க. அதனால அந்த கமிஷனை ஜேவிபி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஜே அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, பி அப்படின்னா என்னதுன்னா வல்லபாய் பட்டேல், பினா யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. இந்த 3 முக்கிய தலைவர்களும் இந்த கமிஷன்ல இருந்ததுனால இந்த கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜேவிபி கமிஷன். இதை இன்னொரு வழியில சொல்ல போனா லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி. டிபி தார் கமிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமிஷன், லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குழு. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை ஏப்ரல் 1948 சப்மிட் பண்ணுது. இந்த ரிப்போர்ட்டை 1948 ஏப்ரல்ல சப்மிட் பண்றாங்க. இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மொழியின் அடிப்படையில பிரிக்க கூடாது. இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது? 2 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. நிர்வாக ரீதியா பிரிங்க, ஆனா மொழி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. மொழியின் அடிப்படையில பிரிக்க அது மாநிலங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க நிலத்தின் அடிப்படையில பிரிச்சுட்டாங்க. ஆனா மக்கள் மொழியின் அடிப்படையில சேர்ந்துட்டாங்க. அப்போ மொழியை ஒரு ஃபேக்டரா வச்சு எடுத்தா கண்டிப்பா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அது போக இந்த 1947 இருந்து 1950 வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு உருவாகி கொண்டிருந்த காலம். அந்த டைம்ல அரசியலமைப்புங்கிற ஒரு பெரிய பளு இந்திய அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடி இருந்ததுனால
மொழிவாரி மாநிலங்களை இவங்க உருவாக்கல. பட் இருந்தாலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய அரசுக்கு வேற வழியே இல்லை. அக்டோபர் 1953, எப்போ அக்டோபர் 1953 இந்திய அரசு வலுக்கட்டாயமாக ஒரு மாநிலத்தை பிரிக்க வேண்டி இருந்துச்சு. அதுதான் ஆந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம். பிள்ளைங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நமக்கு முதல்ல மொழிவாரியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் ஆந்திர மாநிலம். எந்த மாநிலம் கிடையாது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் கிடையாது. ஆந்திர பிரதேசம் பின்னால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆந்திர மாநிலம் அப்படிங்கிறது மெட்ராஸ் ப்ராவின்சஸ், சென்னை மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பிரிச்சு என்ன பண்ணாங்க, ஆந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டை உருவாக்குனாங்க. புரிஞ்சா? இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஆந்திராவுல ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் தன்னை முன்முறமாக ஈடுபடுத்தியவர். இவர் 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. அதனால ஆந்திராவில் மிகப்பெரிய கலவரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா தானாக வந்து இந்த ஆந்திர ஸ்டேட்டை உருவாக்குனாங்க. ஒரு தடவை விட்டா சும்மா இருப்பாங்களா இல்லையா? அதனால இதை வச்சு பல்வேறு இடங்கள்ல மொழிவாரி மாநில கோரிக்கைகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் பின் அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு கமிஷன் அமைச்சாங்க. மூன்றாவதாக அரசு அமைச்ச ஒரு கமிஷன். என்ன கமிஷன் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், மாநில மறுசீரமைப்பு ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா டிசம்பர் 1953. இந்த கமிட்டியினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஃபசல் அலி. ஃபசல் அலி. அதனால இந்த கமிஷனுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஃபசல் அலி கமிஷன். இந்த கமிஷன் 3 மெம்பர் கமிட்டி, 3 பேர் கொண்ட குழு. மற்ற 2 நபர்கள் யாருன்னா அப்படின்னா H.N. குன்சுரு, K.M. பன்னிக்கர். ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன் இந்த ஃபசல் அலி கமிஷன். அமைக்கப்பட்டது எப்போனா 1953. அந்த கமிஷனுடைய நேம் என்ன அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அதுக்கு தலைவரா ஃபசல் அலி இருந்ததுனால அதுக்கு ஃபசல் அலி ஆணையம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இது 3 பேர் கொண்ட ஒரு குழு. அதில் முதல் நபர் யார் அப்படின்னா H.N. குன்சுரு, இரண்டாவது நபர் யார் அப்படின்னா K.M. பன்னிக்கர். இருவரும் உறுப்பினர்கள், இவர் தலைவர். நம்ம இதுக்கு முன்னாடி 2 கமிஷன் பார்த்தோம். டிபி தார் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில மாகாண மொழிவாரி மாகாண குழு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். மொழிவாரி மாகாண கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேபிபி குழுவையும் பார்த்தோம். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான அறிக்கையை தான் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மொழிவாரி அடிப்படையில பிரிக்க கூடாது, ஆனா மொழியின் அடிப்படையில பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஃபசல் அலி. இவர் எப்போ இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு அப்படின்னா செப்டம்பர் 1955. ஆனா அழகா ஒரு கான்செப்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா மொழியை எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை, பட் 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் இருக்கக்கூடாது. 1 ஸ்டேட் 1 லாங்குவேஜ், ஒரு மாநிலம் ஒரு மொழி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஒற்றுமை தான் முக்கியம். இந்தியா அப்படிங்கிறது பன்மைத்துவம் வாய்ந்த நாடு, பல மொழிகள் பேசப்படுது. ஒரு மொழியை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு மாநிலத்துக்கு கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு மாநிலத்துல ஒரு மொழி பெரும்பான்மையா இருக்கலாம், ஆனா மற்ற மொழிகளை பேசக்கூடிய மக்களும் அதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் வேண்டாம், ஆனா அதே நேரத்தில் லாங்குவேஜை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போக அவரு இதுக்கு சில கண்டிஷன்ஸை சொல்றாரு. என்னென்ன கண்டிஷன் அவர் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா preservation and strengthening of unity and integrity of India. அதாவது இந்தியாவினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். அதாவது ஒரு ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது கல்ச்சரல், அதாவது கலாச்சாரம் மற்றும்
கல்ச்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக், மொழி பன்மைத்துவம், ஹோமோஜினிட்டி. கல்ச்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஹோமோஜினிட்டி, கலாச்சாரம் மற்றும் என்னது மொழி பன்மைத்துவம் இருக்கணும். அதான் நான் முதலே சொன்னேன், ஒன் லாங்குவேஜ், ஒரு மாநிலம் ஒரு மொழி இருக்கக்கூடாது, பன்மைத்துவம் இருக்கலாம். அதாவது ஒரு மொழி பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடியதும் சரி மற்ற மொழிகள் பேசக்கூடிய மக்களும் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதி, பொருளாதாரம், நிர்வாகம் கருத்தில் கொள்ளல் வேண்டும். பினான்சியல், எக்கனாமிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன். நீங்க மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்படும் போது நிதியின் அடிப்படையில் அது ஆதாரமா இருக்குமா, பொருளாதாரம், 2 மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது 2 மாநிலமும் ஒரே மாதிரி பொருளாதாரத்துல வளருமா, அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கேற்ற மாதிரி நிர்வாகத்தை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வெல்ஃபேர், மக்களின் நலன், பிளானிங் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ மக்களின் நலன் இப்படி பிரிக்கிறதுனால மக்களுடைய நலன் உயருமா அப்படிங்கிறதையும் பார்த்துதான் நீங்க பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 4 கண்டிஷன் சொல்லப்படுது. என்னெல்லாம் பாருங்க. முதல்ல, நாட்டினுடைய ஒற்றுமை ஒருங்கிணைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். பிரிக்கக்கூடிய மாநிலங்கள் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் பன்மைத்துவமாக இருத்தல் வேண்டும். நிதி, பொருளாதாரம், நிர்வாகத்தின் அடிப்படையில் இயலுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மக்களின் நலனை முன்னிறுத்துதல் வேண்டும். இந்த 4 கேட்டகரியை வச்சு நீங்க மாநிலங்களை பிரிங்கன்னு சொல்றாங்க. இதுக்காக நம்மளுடைய ஃபசல் அலி என்ன சொல்றாரு அப்படின்னா, 16 ஸ்டேட் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 16 மாநிலங்களும் 3 மத்திய அரசால் நிர்வாகம் செய்யக்கூடிய பகுதிகளையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ரிப்போர்ட்டை எப்ப சப்மிட் பண்ணாங்க, செப்டம்பர் 1955. ஆனா இந்திய அரசு இந்த ரிப்போர்ட்டை அமல்படுத்தப்படும் போது என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நமக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், இந்திய மாநிலங்கள் 29 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. பார்ட், பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி, பகுதி டி. அப்போ இதை மாத்திக்கிட்டு என்ன கொண்டு வரணும், இந்த 16 ஸ்டேட் 3 யூனியன் டெரிட்டரி கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய விஷயத்த மாத்தி என்ன பண்ணணும், 16 ஸ்டேட் 3 யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்காக சீர்திருத்தம், நாடாளுமன்ற சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதனால கொண்டு வந்த மிக 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 முக்கியமான ஒரு சீர்திருத்தம் எந்த சீர்திருத்தம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம், 7வது சட்ட சீர்திருத்தம் 1956. ஃபசல் அலி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 16 மாநிலங்கள் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரி, மத்திய அரசின் நிர்வாக பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய இந்திய அரசு 1956 என்ன பண்ணாங்க அப்படின்னா, 14 மாநிலங்களும் 6 யூனியன் டெரிட்டரி, இங்கதான் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற பெயர் வருது. ஃபசல் அலி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ல சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரி, மத்திய அரசின் நிர்வாக பகுதிகள், இங்க யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற பெயரை கொண்டு வராங்க. அங்க 16 மாநிலங்கள், இங்க 14 மாநிலங்கள். அந்த 14 மாநிலங்கள்ல இருந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் உருவாச்சு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.